முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 194. தலைப்பு சிகண்டினியும் ஸ்தூனாகர்ணனும். சிகண்டினி அண்ட் ஸ்துனகர்ணா. உத்தியோக பருவா செக்ஷன் 194. மகாபாரதா என் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 1. இந்த பதிவின் சுருக்கம்: தனது சக்காளத்திகளிடம் கொண்ட அச்சத்தின் காரணமாக தனது மகளை மகன் என்று சொன்னதாக ராணி துருபதனிடம் பலர் முன்னிலையில் சொன்னது. ராணியின் சொல்லால் குற்றமற்ற தான் ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம் முறையானது என்று மந்திரிகளிடம் சொன்ன துருபதன் அவர்கள் மூலம் தனது நகரை காக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. துருபதனும் அவனது ராணியும் தேவர்களை துதித்தது. தன் தாய் தந்தையரின் நிலையை எண்ணி பார்த்த சிகண்டினி தன் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி அடர்ந்த காட்டினுள் புகுந்தது. அங்கிருந்த ஒரு மாளிகையில் பல நாட்களாக உணவின்றி கிடந்த சிகண்டினி அந்த காட்டை காத்து வந்த யக்ஷன் ஸ்தூனன் சிகண்டினியிடம் மனம் இறங்கி உதவி செய்வதாக உறுதியளித்தது. சிகண்டினி அந்த யக்ஷனிடம் தனக்கு நேர்ந்தது அத்தனையும் சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 194. சிகண்டினியும் ஸ்தூனாகர்ணனும். இப்பதிவிற்குள் நுழைவோம். பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார். பிறகு, ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்ட மன்னா துரியோதனா, சிகண்டியின் அன்னை தனது தலைவன் துருபதனிடம் தனது மகள் சிகண்டி குறித்த உண்மையை சொன்னாள். துருபதனின் ராணி, பிள்ளையற்றிருந்த நான், ஓ பெரும் மன்னா துருபதரே, சிகண்டினி எனக்கு மகளாக பிறந்த போது எனது சக்காளத்திகளிடம் கொண்ட அச்சத்தின் காரணமாக உம்மிடம் மகன் பிறந்தான் என்று சொன்னேன். என் மீது கொண்ட அன்பின் காரணமாக, ஓ மன்னர்களில் காளையே துருபதரே, அதை ஏற்றுக்கொண்டு எனது மகள் சிகண்டினிக்கு ஒரு மகனுக்குரிய சடங்குகள் அனைத்தையும் செய்தீர். நீர் அவளுக்கு தசார்ணகர்கள் மன்னனின் மகளையும் மணமுடித்து வைத்தீர். நானும் பெரும் தேவன் சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அச்செயலை அங்கீகரித்தேன். உண்மையில் மகளாய் பெண்ணாய் பிறந்த இவள் மகனாக ஆணாக மாறுவாள் என்ற சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தே அதை நான் தடுக்காமல் இருந்தேன். இவை அனைத்தையும் கேட்டவனும் யக்ஞசேனன் என்று அழைக்கப்பட்டவனுமான துருபதன் இந்த உண்மைகள் அனைத்தையும் தனது ஆலோசகர்களிடம் அமைச்சர்களிடம் தெரிவித்தார். ஓ ஏகாதிபதி துரியோதனா, அந்த மன்னன் துருபதன் தனது நாட்டின் மீது படையெடுக்கப்பட்டால் தனது குடிமக்களை முறையாக பாதுகாப்பதற்கு தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்தார். அந்த துருபதனே தசார்ணகர்களின் மன்னனை, அந்த ஹிரண்யவர்மனை வஞ்சித்து இருந்தாலும் தான் செய்த கூட்டு, அதாவது சம்பந்தம் முறையானதே என்று வெளிப்படுத்தும் வகையில் தனது திட்டங்களை சிதறாத உறுதியுடன் தீர்மானிக்க தொடங்கினான். மன்னன் துருபதனின் நகரம், அதாவது காம்பில்யம், இயற்கையாகவே நன்கு பாதுகாக்கப்பட்டதாகும். எனினும் அந்த ஆபத்தின் நெருக்கத்தில் அவர்கள் அதை மிக கவனமாக பாதுகாத்து தற்காப்பு வேலைப்பாடுகளால் அரணமைத்துக் கொண்டனர். எனினும் தனது ராணியுடன் கூடிய மன்னன் துருபதன் பெரிதும் துன்புற்று தனது சம்பந்தியுடன் போர் ஏற்படாதிருக்கச் செய்வது எப்படி என நினைத்தான். இதையே மனதில் ஆலோசித்த அந்த துருபதன் தேவர்களுக்கு தனது துதியை செலுத்த ஆரம்பித்தான். தேவனை நம்பி தனது துதிகளை செலுத்தும் அந்த துருபதனை கண்ட அவனது மதிப்புமிக்க மனைவி அந்த துருபதனிடம், தேவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதே நன்மைகளை விளைவிக்கும், எனவேதான் அது நல்லோரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் துன்பக் கடலில் மூழ்கி இருப்போருக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எனவே மேன்மையானோருக்கு அஞ்சலி செலுத்துவீராக. தேவர்கள் அனைவரும் வழிபடப்படட்டும். அதே வேளையில் அந்தணர்களுக்கு பெரும் தானங்களையும் செய்வீராக. தசார்ணகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மனை தணிக்க நெருப்பில் நீர்காணிக்கைகள் ஊற்றப்படட்டும். தட்சிணைகளுடன் அக்னிகள் ஹோமம் செய்யப்படட்டும்.
ஓ தலைவா, துருபதரே, போர் இல்லாமல் உமது சம்பந்தியை தணிக்கும் வழிகளை சிந்திப்பீராக. தேவர்கள் அருளின் மூலம் இவையாவும் நடைபெறும். இந்த நகரத்தை பாதுகாப்பதற்காக ஓ பெரிய கண்களை கொண்டவரே துருபதரே, நீர் உமது அமைச்சர்களுடன் ஆலோசித்தீர். அந்த ஆலோசனைகள் சுட்டிக்காட்டும் அனைத்தையும் செய்வீராக. தேவர்களிடம் கொண்ட நம்பிக்கை மனித உழைப்பினால் ஆதரிக்கப்படும் போது, ஓ மன்னா துருபதரே, அது வெற்றிக்கே வழிவகுக்கும். தெய்வத்தோடு கூடிய மனித முயற்சி நன்கு பயனளிக்கும். இவ்விரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து செல்லவில்லை எனில் வெற்றியடைய முடியாததாகும். எனவே உமது ஆலோசகர்கள் அனைவருடன் உமது நகரம் சரியாக இருக்கத்தக்க ஏற்பாடுகளை செய்யும். ஓ ஏகாதிபதி, நீர் விரும்பும்படி தேவர்களுக்கு அஞ்சலியை செலுத்துவீராக என்றாள் துருபதனின் ராணி. இப்படியே கணவனும் மனைவியும் துயர் நிறைந்து உரையாடிக் கொண்டிருந்த போது ஆதரவற்ற அவர்களது மகள் சிகண்டினி வெட்கக்கேட்டால் நிறைந்தாள். பிறகு அவள், என்னால் தான் இவர்கள் இருவரும் துயரில் மூழ்கியிருக்கிறார்கள் என்று நினைத்தாள். இப்படி நினைத்த அந்த சிகண்டினி தனது உயிரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தாள். இந்த தீர்மானத்தை அடைந்த அவள் வீட்டை விட்டு அகன்று பெரும் சோகத்தால் நிறைந்து அடர்ந்த காட்டுக்குள் சென்றாள். ஸ்தூணாகர்ணன் என்று அழைக்கப்படும் பயங்கரமான ஒரு யக்ஷனால் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த தனிமையான காட்டுக்குள் சிகண்டினி சென்றாள். அந்த யக்ஷன் மீது கொண்ட பயத்தால் மனிதர்கள் யாரும் அந்த காட்டுக்குள் செல்லவே மாட்டார்கள். அந்த காட்டிற்குள் மணற்தூளால், அதாவது சுண்ணாம்பு மற்றும் மண்ணால் பூசப்பட்ட உயர்ந்த சுவர்களும் வாயில்களும் கொண்ட ஒரு மாளிகை இருந்தது. அங்கிருந்து அந்த மாளிகையிலிருந்து வறுத்த நெல்லின் விலாமிச்சையின் நறுமணத்தை சுமந்தபடி புகையும் வந்து கொண்டிருந்தது. அந்த மாளிகைக்குள் நுழைந்த துருபதனின் மகளான சிகண்டினி பல நாட்களாக உணவை துறந்து தன்னை வற்றச் செய்தாள். அதன் பேரில் ஸ்தூணன் என்று அழைக்கப்பட்டவனும் கருணை கொண்டவனுமான அந்த யக்ஷன் சிகண்டினியிடம் தன்னை வெளிக்காட்டினான். சிகண்டினியிடம் விசாரிக்கும் வகையில் அந்த யக்ஷன் ஸ்தூணகர்ணன் சிகண்டினியிடம் சொன்னான், இந்த உனது முயற்சியின் நோக்கம் என்ன? அதை நான் சாதிப்பேன். தாமதிக்காமல் என்னிடம் சொல்வாயாக என்றான். அப்படி கேட்கப்பட்ட அந்த கன்னிகை சிகண்டினி ஸ்தூணகர்ணனுக்கு பதிலளிக்கும் வகையில், நீ அதை சாதிக்க இயன்றவன் அல்ல, அது உன்னால் ஆகக்கூடியதல்ல என்று மீண்டும் மீண்டும் சொன்னான். எனினும் அந்த குக்கியகன் அந்த யக்ஷன் நொடியும் தாமதிக்காமல் மறுமொழி சொல்லும் வகையில், நான் சாதிப்பேன், நான் பொக்கிஷ தலைவன் குபேரனின் தொண்டனாவேன். ஓ இளவரசி, என்னால் உனக்கு வரங்களை அளிக்க முடியும். கொடுக்க முடியாததையும் நான் உனக்கு அருள்வேன். சொல்வதற்கென்ன இருக்கிறதோ அதை என்னிடம் சொல்வாயாக என்றான். இப்படி உறுதி கூறப்பட்ட சிகண்டினி ஸ்தூணாகர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த யக்ஷர்களின் தலைவனிடம் நடந்தது அத்தனையும் விபரமாக தெரிவித்தாள். மேலும் அவள் அந்த சிகண்டினி ஸ்தூணகர்ணனிடம் சொன்னாள், ஓ யக்ஷா ஸ்தூணகர்ணா, எனது தந்தை துருபதன் விரைவில் அழிவை சந்திக்கப் போகிறார். தசார் நகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மன் அவருக்கு எதிராக கோபத்துடன் அணிவகுப்பான். தங்க கவசத்துடன் கூடிய அந்த மன்னன் ஹிரண்யவர்மன் பெரும் வலிமையுடனும் பெரும் வீரத்துடனும் இருக்கிறான். எனவே ஓ யக்ஷா ஸ்தூணகர்ணா, என்னையும் எனது தாயையும் எனது தந்தையையும் காப்பாயாக. உண்மையில் நீ என்னை துயரிலிருந்து விடுவிப்பதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கிறாய். ஓ யக்ஷா ஸ்தூணகர்ணா, உனது அருளால் நான் குற்றமில்லா ஆண்மகனாக வேண்டும். ஓ பெரும் யக்ஷா ஸ்தூணகர்ணா, அந்த மன்னன் ஹிரண்யவர்மன் எதுவரை எனது நகரம் காம்பில்யத்தில் இருந்து புறப்படாமல் நீடித்திருக்கிறானோ அது காலம் வரை, ஓ குஹ்யகா யக்ஷா,
என்னிடம் கருணை காட்டுவாயாக என்றாள் சிகண்டினி. இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 194 சிகண்டினியும் ஸ்தூணாகர்ணனும் இப்பதிவு நிறைவுற்றது.